அண்ணே பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கண்ணே. எனக்கு இந்த பொருள் எல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு அவ தான் கிடைக்கணும். சரிங்கண்ணே. நன்றி கடவுளே, அவரையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க. பிராச்சி, கடவுளை வேண்டலாம் அம்மா, எல்லாம் சரியாயிடும். மிஸ்டர் மெஹராவுக்கு எதுவும் ஆகாது. வாங்க. டாக்டர் தேவேந்திரன் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. கஷ்டம்தான். ஆமா சார், வைட்டல் ஆர்கன் வேலை செய்ய மாட்டேங்குது. டாக்டர், குண்டு எடுத்ததுக்கு அப்புறமும் இவர் இப்படி இருக்காரு. அதான் ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓ மை காட், ஹி இஸ் சிங்கிங். கடவுளே, ரொம்ப வருஷம் கழிச்சு பிரக்யாவையும் அபியையும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. அவங்கள பிரிச்சிடாதீங்க. அவங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக நான் ஏன் சந்தோஷத்தை பத்தி கவலைப்படல. இப்ப நீங்க அவங்க சந்தோஷத்தை பறிச்சு என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. எங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. ஓ நோ. டாக்டர் டாக்டர், டாட் நல்லா இருக்காருல்ல? ஐ எம் சாரி, எங்களால அவரை காப்பாற்ற முடியல. படி ரியா, 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 பாத்து. ரியா, சொல்ல கேளு. படி 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 படி, இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. பாத்து பாத்து படி. அபி ப்ளீஸ் டாட பாக்க விடுங்க. ரியா, வேண்டாம். படி படி, உங்களுக்கு என்னாச்சு படி? என்ன விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். உன்னகாது படி. அபி விடுங்க, டாட பாத்தாங்க. நான் அவரை பார்க்கணும், விடுங்க. சொன்னா கேளு ரியா. அவரை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. கொஞ்சம் அமைதியா இரு. டாட் ப்ளீஸ். ரியா, ரியா, சொல்ல கேளுமா. ரியா விடுங்க சொல்றல ப்ளீஸ். நீங்க வாயேன். பாத்தாகணும். இவங்களுக்கு மைக்ரேன் இன்ஜெக்ஷன் அமைதியா இரு ரியா. டாட் என்ன விட்டு போக கூடாது. சொல்ல கேளு, அமைதியா இரு. ரியா, இங்க வா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. சொல்ல கேளு, அமைதியா இரு. ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ரியா, ப்ளீஸ் சொன்ன கேளு ரியா. விட்டுட்டு போகாதீங்க. டாட் டோன்ட் லீவ் மீ அலோன். டாட் ப்ளீஸ். வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. வா. டாட் என்ன விட்டுட்டு போகாதீங்க. டாட் என்ன விட்டு மெதுவா, போகாதீங்க. மெதுவா உட்காரு. டாட் உங்கரே இங்க தான் இருக்கேன். டாட் ஒண்ணும் இல்ல, டாட் ஒண்ணும் என்ன இல்ல. விட்டு போகாதீங்க. அமைதியா இரு. டாட் ப்ளீஸ். டாட் அவளை பத்திரமா கூட்டிட்டு போங்க. இவங்க பிளட் ரிலேஷன்ல யாரு இருக்கா? நீங்க என் கூட வாங்க.
சில பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணணும். வாங்க. டாக்டர் டாக்டர் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. காத்து அடிக்குதுல்ல, அதனாலதான் விளக்கு அணைஞ்சிருக்குமா. சரிதா ஆண்டி, விளக்கு அணையிறது அபசகுணம் இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபசகனம் எல்லாம் எதுவும் இல்ல. அபசகனம் கெட்ட நேரம் எல்லாம் எதுவும் கிடையாது. மிஸ்டர் மெஹ்ராவுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவருக்கு எதுவும் ஆகாது. பிராச்சி, இதெல்லாம் விட நீ பேசாம ஒரு காரியம் பண்ணு. திரும்ப திரும்ப நீ விளக்கேத்து. சீக்கிரம் விளக்கேத்து. ஏத்து ஒண்ணு ஆகாது. கடவுளே. பிராச்சி, என்ன ஆச்சு? இது ஏன் பத்த மாட்டேங்குது? ரியா, பிராச்சி, இங்க பாரு. ரியா, என்னாச்சு? ரியா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எதுக்கு? ஏன்னா இவங்க அப்பா இறந்துட்டாரு இல்லையா? அதை இவங்களால தாங்கிக்க முடியல. அதனால இவங்க ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இல்ல இப்படி எல்லாம் நடக்காது. உங்களுக்கு எதுவும் ஆகலங்க. இந்த ஹாஸ்பிட்டல்காரங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகலங்க. நீங்க குணமாயிடுவீங்க. என்ன பாருங்க, எழுந்துருங்க. இங்க பாருங்க, நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் எழுந்துருங்க. கண்ணை திறந்து பாருங்க. ப்ளீஸ், நான் வந்திருக்கேன். என்ன கண்ணை திறந்து பாருங்க. ப்ளீஸ், நீங்க எழுந்துருங்க. ப்ளீஸ், கண்ணை திறந்து பாருங்க. ப்ளீஸ், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். எழுந்து பாருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னோட அண்ணன் கண்ணை திறந்து உன்னோட இந்த நாடகத்தை பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான். நீ எதை செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதை செஞ்சு முடிச்சிட்டல. இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ பறிச்சுக்கிட்ட. We are finished. மெஹ்ரா ஃபேமிலி ஃபினிஷ். தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. நீ தான் உளறிட்டு இருக்க, நீ தான் நடிச்சிட்டு இருக்க. நீ நடிக்கிறத எங்களால பார்க்க முடியல. நீ இந்த நாடகத்தை எதுக்காக நடத்துற? என் புருஷனை பத்தி இங்க இருந்து முதல்ல போ. முதல்ல இங்க இருக்கணும். என்னங்க இங்க பாருங்க. அண்ணனை தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம கூட போயிட்ட. திரும்ப வர முடியாத இடத்துக்கு நீ அவரை அனுப்பி வச்சுட்ட. பிகாஸ் he is dead. வாழ்றப்ப நீ அவரை வாழ விடல. செத்ததுக்கு அப்புறமாவது அவரை தொந்தரவு பண்ணாம இரு. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அவருக்கு எதுவும் ஆகல. அவரை கண்ணை திறந்து பாரு. அவருக்கு எதுவும் ஆகல. இப்ப அவர் கை அசைஞ்சது. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா is dead. வாய மூடு. ப்ளீஸ், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க. நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு அவகிட்ட சொல்லுங்க. வாழ்க்கை ஃபுல்லா ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு உன்னோட இந்த ஆசை நிறைவேறி அண்ணன் எந்திரிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா இறந்தவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, நீங்க என்ன தனியா விட்டுட்டுலாம் போக முடியாது. ப்ளீஸ், கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு கொடுத்த வாக்க நீங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தினமும் எனக்கு குங்குமம் வச்சு விடுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதை காப்பாத்துங்க. குங்குமம் வச்சு விடணுமா உனக்கு? இனி உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலர் வெள்ளை. இனிமே காலையில தினமும் எந்திரிச்சு உன் முகத்தை பாரு. அப்பதான் அண்ணன் உயிரோட இல்லாத விஷயம் உனக்கு புரிய வரும். வெள்ளை மனசு இருக்கிற அண்ணனை காயப்படுத்துறதுனால இனிமே நீ வெள்ளை தான் உடுத்த போற. ஏன்னா நீ இப்ப விதவை ஆயிட்ட.
இல்ல ஏய் இது அந்த போட்டோல பார்த்த பொண்ணாச்சே. ஏய் நில்லு. ஏய் அண்ணா அண்ணா வண்டி எடுங்க. ஏய் வாய் முர்ற. வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. ஓரமா போடா. பொருளை கொடுத்தாச்சனா திரும்பி வா. அண்ணே அண்ணா அந்த பொம்பளை நம்ம தேடிட்டு இருந்த பொம்பளை கிடைச்சிட்டானே. என்ன நீ தான் இங்க இல்லையே, நீ அவளை எங்க பார்த்த? அண்ணா அவ காரோட டிக்கில தானே இருந்திருக்கா. ச்சே. இப்ப அவ எங்க? அவ இப்பதான் தப்பிச்சு போயிட்டா. ஆனா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சரி நீ ஒரு வேலை செய், அவளை ஃபாலோ பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு. சரிங்கண்ணே. நீ இப்ப எங்க இருக்க? அண்ணா இங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்குண்ணே, அதுக்கு எதிரில தான் இருக்கேன். உன்னோட லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டே இரு, நான் இப்பவே வரேன். அவ தப்பிக்கவே கூடாது. சரிங்கண்ணே, இப்ப அனுப்புறேன். அட நில்லுங்க நில்லுங்க மேடம், இது எக்ஸிட் வழி. முன்னாடி வழியா போங்க. என்ன ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. என் புருஷன் எமர்ஜென்சில இருக்காரு, ப்ளீஸ் என்ன போக விடுங்க. மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க தாராளமா இந்த வழியா போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ அண்ணா. ஏய் நில்றா நில்லு. அந்த மேடம் எதுக்கு துரத்துற? அட சார் நான் யாரையும் துரத்தல சார். நீ அவங்கள டென்ஷன் படுத்துறதா அவங்க சொல்றாங்க. அட அவங்க பொய் சொல்றாங்க சார். அப்படியா? பொய் சொல்றாங்களா? நீ அவங்கள துரத்தலனா அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்க சொல்லு சொல்லு சொல்றா. என்ன நோய்க்கு வைத்தியம் பார்க்க இங்க வந்திருக்க சொல்லு. கேஸ் ஃபைல் ஏதாவது இருக்கா சொல்லு சொல்லு. இதுக்கப்புறமா அவங்கள துரத்திட்டு போனான்னு வச்சுக்க, நேரா போலீஸ்க்கே போன் பண்ணிடுவேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? போலீஸ்க்கு போன் பண்ணுவியா நீ? அண்ணே சிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி தானே இருக்கேன். சீக்கிரம் வாங்கண்ணே, கேட்டுக்கிட்ட தான் நிக்கிறேண்ணே, வாங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, அது அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. அவர் இங்க ஸ்ட்ரெச்சர்ல இருந்தாரே, அவரை அட்மிட் பண்ணீங்களே, அவர் இப்ப எங்க? எந்த அபிஷேக் பிரேம் மெஹ்ரா? அவர் ரொம்ப ஃபேமஸான ராக் ஸ்டார் இல்ல பிசினஸ்மேன். அவரை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க ரிசப்ஷன்ல போய் கேளுங்க போங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அபிஷேக் மெஹ்ரா அவர் ஆபரேஷன் தியேட்டர் 5ல இருக்காரு. ஆனா மேடம் நீங்க ஹாஸ்பிட்டலோட பேக் சைட் காரிடார்ல வந்துட்டீங்க. எப்படி போனோம்? நீங்க இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட் எடுங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். அங்க திரும்பின உடனே எதிர்க்க இருக்க ரூம்ல தான் இருக்காரு. தேங்க் யூ so much. தேங்க் யூ. நான் வந்துட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். I'm really very sorry. நான் திரும்ப வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது என்ன, நான் வெளியே அந்த ரவுடிங்க என்ன துரத்துனாங்க. நான் பின்னாடி வழியா தான் வந்து பாக்குறேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு இப்படி நடக்க கூடாது. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்க
உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க என் கூட திரும்ப வாழணும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. நீங்க என்னை விட்டு போக முடியாது. அந்த மாதிரி எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுந்துருங்க. எனக்காக எழுந்துருங்க ப்ளீஸ். நீங்க போக கூடாது. நீங்க என்னை விட்டு போக கூடாது. எங்கேயும் போகாதீங்க. என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்துருங்க. எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க நம்ம சேர்ந்து வாழ்வோன்னு. நீங்க என்னை விட்டு போகாதீங்க. நீங்க எப்பவும் என் கூட தான் இருக்கணும். நாம 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா சடங்கையும் நிறைவேற்றணும். நீங்க போக கூடாது. நான் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறேன். என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட தயாரா இருக்கேன். ஆனா நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுங்க. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. ஒருவேளை நீங்க போறதா இருந்தா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்ன நீங்க எப்படி தனியா விட்டு போக முடியாது. வாங்க ப்ளீஸ் வாங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க. உங்க கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ். நீங்க கண்ணை திறந்து பாருங்க. எனக்காக எழுந்துருங்க ப்ளீஸ். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அவங்க ஏதாவது பண்ணி உங்களை உயிர் பழைக்க வச்சிருவாங்க. டாக்டர். பிரகியா, நீங்க என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. என்னை விட்டு போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். இதுதான் சரி. நாம தான் சேர்ந்து வாழ்வோன்னு சத்தியம் பண்ணிருக்கோம்ல. நம்மளால இந்த உலகத்துல சேர்ந்திருக்க முடியலனா வேற உலகத்துல சேர்ந்திருக்கலாம்ல. அது இல்ல பிரகியா. ஆக்சுவலி என்னதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என் டைம் முடிஞ்சு போச்சா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை தான் பேசுறேன். யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம புக் இருக்கு இல்லையா, அதுல இந்த பேஜும் தான் எழுதிருக்கு. இல்ல, ஒரு கதை முடிஞ்சதுன்னா இன்னொரு கதை உடனே ஆரம்பிக்கும். ஒரு புது புத்தகமே ஆரம்பிக்கும். இந்த கதையில நம்ம பிரிஞ்சதா எழுதவே இல்லை. நம்ம கதைக்கு முடிவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க. இங்க பாரு, அது வந்து நம்ம கதை ஒன்றும் முடிஞ்சிடலையே. நம்ம கதையில நான் மட்டும்தான் இருக்க மாட்டேன். நீ இன்னும் ரொம்ப நாள் வாழணும். நீ அவர் என்ன கூப்பிடுறாரு. நான் போய் தான் ஆகணும். இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு கண்டிப்பா நான் பேசுறது கேட்கும். கேட்பாரு, ஆனா ஒத்துக்க மாட்டாரு. அப்படின்னா சரி, என்னோட டைமே அவரை முடிச்சிட சொல்லுங்க. நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே. பிரக்யா, நீ உயிரோட வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம பொண்ணுங்களை நீ பாத்துக்கணும். நம்ம ஃபேமிலியை நீ நல்லபடியா பாத்துக்கணும். நீ வாழ்ந்தனா என்னோட உலகம், என்னோட குடும்பம் எல்லாமே நீங்க தான். நீங்க இருந்தா எல்லாமே இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் ஆகணும். தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத. இப்படி பண்ணாத, என்னால தாங்க முடியல. நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வந்து. அப்பதான் என்னால நிம்மதியா போக முடியும். என்னோட ஆர்டர் இது. நீங்க இங்க இருந்து போக கூடாது.
ஃபுகியா மாதிரி என்னை நிப்பாட்ட முடியலன்னு உடனே டீச்சரா மாதிரி என்னை நிப்பாட்ட பார்க்குறியா? ஆ, நீ ஏன் என்னை தேவையில்லாமல் தடுக்கிற? நான் ஒன்றும் என் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டு போலையே. என் நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால நான் போறேன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோ. உனக்கே நல்லா தெரியும்ல, கிளாஸில் ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை திரும்பவும் அதே கிளாஸில் தானே இருக்கணும். என்ன அப்புறம் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்கள அந்த ஸ்கூல்ல இருந்து போக சொல்லிடுவாங்க. அதனால ப்ளீஸ் சொன்னா கேளு. ப்ளீஸ் என்னை போக விடு. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ.